ஹாய். நம்ம இந்த வீடியோவில் அடுத்து உங்கள் லைஃப்பை நோக்கி என்ன என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், என்ன உங்கள் லைஃப்பை நோக்கி வருது, உங்கள் லைஃப் எதை நோக்கி மூவ் ஆன் ஆகுது, உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்ன, அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். பைல் செலெக்ஷன், பைல் 1 அண்ட் பைல் 2. நல்லா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம உங்கள் லைஃப்பில் இனி அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களோட லைஃப்பில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க உங்கள் லைஃப்பில் அடுத்தது என்னென்னா, நீங்கள் ஏதாவது லீகல் மேட்டர்ஸ் ஏதாவது டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது விஷயத்துக்காக ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இல்லை அது முடிவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மணி ஏதாவது கொடுத்து கிடைக்காம, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய ஷேரோ எதுவோ சரியாமல் கிடைக்காம போய் அது இன்னொரு ஆளுக்கு கையில் போயிருந்தா அந்த விஷயத்துக்கான அடுத்த ஸ்டெப்பு இந்த பைல் 1 செலக்ட் பண்ணவங்க அது நடக்கும். பட் ரிசல்ட் கொஞ்சம் அக்யூரேட்டாக உங்களுக்கு ஃபேவராக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த லீகலாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக வேறு யாரையா ஹெல்ப்புக்கு கேட்டிருப்பீங்க. உங்களை ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு, அந்த விஷயம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருப்பீங்க. அவங்களும் சம்டைம்ஸ் உங்களை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் அதான் இருக்குது. ஏதாவது லீகல் மேட்டர்ஸ் ஏதாவது டீல் பண்ணிங்க, இல்லை எதுக்காவது ஷேர் கிடைக்கணும், ஷேர் இருக்கட்டும், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஈக்குவலான பாயிண்ட் எங்கேயாவது கிடைக்கணும், ஈக்குவலான பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், ஃபீலிங் ஷேரிங்காக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் ஈக்குவலாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க, பட் அவ்வளோ ஃபேவராக இருந்த மாதிரி தெரியல. அவங்களும் உங்களை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, எமோஷ்னலாகவும் சரி. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் அந்த பேலன்ஸ்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னொரு ஆளை வச்சாவது நம்ம இது பண்ணிக்கலாம், இன்னொரு ஆளை வச்சாவது நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் கொண்டு போவீங்க. பட் அது உங்களுக்கு மணி அண்ட் எமோஷ்னல் லாஸ் ரெண்டையும் கொடுத்து ஒரு மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனை உருவாக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்ட்லேருந்து மீளவே முடியாத அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அதை உள்ளாக்கிறோம். எது பண்ணுறதா இருந்தாலும் இன்வால்வ் பண்ணுங்கள். இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற நினச்சிருக்க விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா அதை நீங்கள் செய்யும்போது இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது உங்களை மேலும் வருத்தப்பட வச்சு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகிற சிச்சுவேஷன்ஸை உருவாக்குற நிலைமைக்கு வரும். எதுனாலும் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா செய்யுங்க. இப்போ டைம் ஃபேவராக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதை நீங்கள் இப்படி செய்யும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, அதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு யாரையோ ஒருத்தர் நம்பி இருந்திருப்பீங்க, அவங்களும் உங்களை மொத்தமாக ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ஸில் ஆக்குற மாதிரி தான் இருக்குது.
அடுத்தது நீங்கள் அதை பற்றி மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் உங்களை கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கிற மாதிரி இல்லை. அதுவும் உங்கள் ஃபீலிங்கை வந்து ட்ரைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ரீடிங் தான். கொஞ்சம் வந்து கேர்ஃபுல் அண்டு காஷனாக இருங்க. கொஞ்சம் வந்து படபடன்னு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இருங்க. யாரையும் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ப வேண்டாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங் தான். வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் வந்து கைடன்ஸும் பார்த்துருவோம். பைல் 1 உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு கைடன்ஸுக்கு ஒரு கார்டு, அதாவது வந்து நீங்கள் போட்ட விஷயத்துக்கு எஃபோர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து தான் அதுக்கான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். போத் ரெண்டையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மனநிலைக்கு வரணும். நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். இல்லை நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன், எனக்கு கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரிதான். பட் வந்து அது வந்து நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன், ஸோ வந்து எனக்கு அந்த விஷயத்தில் வந்து க்ரோத் கிடைச்சே தீரணும் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்டைம்ஸ் உங்களை கஷ்டப்படுத்தவும் செய்யும். அதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மனசுக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் நினச்ச க்ரோத்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு தான் அதுக்கான பதில் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஹேண்டில் எப்படி பொறுமையாக பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் அதை தாண்டி தான் வந்தாகணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சிச்சுவேஷனை கடந்து தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் கைடன்ஸ் வந்திருக்கு. பைல் 1 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைல் 1க்கான ரீடிங் பார்த்தாச்சு. இனி பைல் 2 பார்க்கலாம். பைல் 1 பாய். இனி பைல் 2க்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன, அது லவ்வாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், இல்லை பொதுவாக வந்து உங்களோட லைஃப்பில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் வித் யூனிவர்ஸ் கைடன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களோட லைஃப்பில் வந்து அடுத்தது என்ன நடக்க போகுது, லவ்வாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், ஆர் எனிதிங், காமன் ரீடிங் தான். பார்க்கலாம் உங்களோட லைஃப்பில் அடுத்தது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்தது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டுட்ருக்கீங்க, இல்லை வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இல்லை இனிமேல் இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஹோப்பை விட்டுருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ஸுக்கு வந்திருப்பீங்க. மணியாக இருக்கட்டும், ஆர் வந்து அஃபெக்ஷன் எதுவாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் இது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஏதாவது ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட்டு போயிருக்கு, அவ்வளோதான். உங்களை விட்டு போகலை. நீங்கள் வந்து எந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் ஏதாவது ஃபினான்ஷியல் சம்மந்தமாக யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் முன்னாடி நீங்கள் கேட்கும்போது அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தங்கன்னு இல்லை, நீங்கள் வந்து இப்போது யாரை அப்ரோச் பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு பெரிய ஹெல்ப் அப்படின்னு இல்லை, அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஏதாவது வந்து
இல்லை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முடியலை. அது திருப்பி வந்து அண்டு நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அது திருப்பி வந்து அதில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபேமிலியில் வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் காத்துட்ருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கடன் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சிச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்கீங்க. கொஞ்சம் வியூவர், அதாவது நீங்கள் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப வந்து டிஸ்டர்பான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலமையில தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அது எந்த விஷயத்துலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஹோப்பை விட வேண்டாம். அண்ட் வந்து நீங்கள் ஏதாவது கரியர் அண்டு மணி விஷயத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருந்தீங்க. முன்னாடி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்து யாராவது ஒரு பெரியவங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்ரெடி கேட்டு வச்சுருந்த ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன இப்போ தோணிகிட்ருக்கோன்னா, என்ன விஷயம் கேட்டாலும் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை நினச்செல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், ஹோப்பெல்லாம் விட வேண்டாம். உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம். பட் வந்து இன்னும் வந்து எதுவுமே ஓவர் ஆகலை. உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும். என்ன விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அதில் ஒரு நல்ல க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பைல் 2 செலக்ட் பண்ணவங்க ஏதாவது வந்து பேட் மூடில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வாங்க. நீங்கள் ஏதாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைனா ஏதாவது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இல்லைன்னா அதே வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும், அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இது வரைக்கும் வந்து ஏதாச்சும் வந்து பிரச்சனையில் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஏதாவது ஃபேமிலி மணி ப்ராப்ளத்தில் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கும். அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு சடனாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எங்கேயாவது வந்து புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதுன்னு இல்லை, ஏதாவது ஒரு இது வரைக்கும் பண்ண வேண்டாம் இது வரைக்கும் ஏதாவது பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒருவேளை வந்து உங்களை வேற எங்கேயாவது போய் வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க, நீங்கள் முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதாவது ஊரை விட்டு வெளியே எங்கேயாச்சும் போகிற மாதிரி, இல்லைன்னா வந்து இதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பண்ண உங்கள் இதில் வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது சில விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எடுத்து செய்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அது வந்து பிடிக்காம அப்படின்னு இல்லை, ஃபேமிலிக்காக சில விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். அது பிடிச்சா பிடிக்கல அப்படின்னு கிடையாது, பட் நீங்களே முடிவெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வேண்டாம்னு சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்களுக்காக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வருவீங்க. பட் வந்து அதில் ஒரு சின்ன க்ரோத் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம இதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரோம், அப்புறம் நமக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம செய்யலாம் கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு மனசுக்கு நீங்கள் வருவீங்க. பட் இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காக சரி பிடிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கிடணும்னா நம்ம சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன்ஸ் அமையும். பட் நீங்கள் இனி வந்து போக போகிற உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து நீங்கள் நிறைய வந்து புதுசாக நிறைய பேர் வந்து அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட லைஃப்பில். அண்ட் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நடந்தாலும் சடனாக தான் நடக்கும். நீங்கள் ஒரு புது விஷயமும் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சடனாக தான் ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு முன்னே தெரிஞ்ச மாதிரி இருக்காது. அண்ட் நீங்கள் சில பேரை புதுசாக மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் பைல் 2க்கான ரீடிங் பார்த்தாச்சு. லவ் லைஃப்லேயும் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், லவ் லைஃபாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். பட் வந்து அது எல்லாமே ஒரு சடன் சேஞ்சாக தான் அமையும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை வந்து
நீங்களே வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு மூவ் ஆக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திங்கில் தான் இருப்பீங்க. பட் கண்டிப்பாக மூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு போக வேண்டியது வரும். சரி, ஓகே. உங்களோட ரீடிங் பார்த்தாச்சு. இனி வந்து நம்ம உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பைல் 2க்கு. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மெதுவாக உங்களை நோக்கி வர்ற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்கும். பட் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஹீல் ஆகி வாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நியூ கமிட்மெண்ட் ஏதாவது புது ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நல்ல க்ரோத்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அது வந்து சடனாக தான் நடக்கும். ஏற்கனவே ரீடிங்கில் சொன்ன மாதிரி அது வந்து சடனாக தான் நடக்கும். நீங்கள் அந்த சடன் சேஞ்சுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கைடன்ஸ் வந்திருக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த சடன் சேஞ்ச் எல்லாமே நடக்கும்போது நீங்கள் வந்து அதை நினச்சி வந்து ஒரு வேளை வந்து நெகட்டிவாக போயிடுமோ அப்படின்ட்டு வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதுக்கான வந்து ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் கைடன்ஸ் வந்திருக்கு. ஒரு ஒர்க்கு அதை பற்றின இது கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நடந்துட்டுருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் தான். எந்த விஷயத்தை எடுத்தீங்களோ அது வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. அதுக்காக தான் சில விஷயங்கள் நடக்குது. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, பைல் 2க்கான யூனிவர்ஸ் கைடன்ஸ் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Watch this video. Thank you so much.